ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 5th மந்த் பேபி ஷவரோடைய சாரீ ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். எங்களோட ஃபேவரட்டான கடைன்னு பார்த்திங்கன்னா ஆர்எம்கேவி. எப்போவுமே நான் வந்து சில்க் சாரீஸ்னால் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சாரீ எடுக்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலியாக மாமியார், எங்கள் அம்மா, நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய தங்கச்சி எல்லாருமே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ ஷாப்பிங் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ டி நகர் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுருந்தோம். அங்கே தான் எங்களோட வெட்டிங் சில்க்கும் அங்கே தான் எடுத்தது ஆர்எம்கேவியில். பட் ரொம்ப ட்ராவல் வேண்டாம் அப்படின்னு முன்னாடியே இருக்கிற ஃபோரம் மாலில் இருக்கக்கூடிய ஆர்எம்கேவிக்கு பர்ச்சேசிங்க்கு நாங்கள் வந்தோம். ஆர்எம்கேவி ஃபோரம் மாலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஎஃப்சி இருக்கக்கூடிய எக்ஸ்லேட்டரில் நம்ம மேலே ஏறி அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆர்எம்கேவி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே ஃபஸ்ட் மென் செஷன், பேபிஸ் செஷன் இருக்கும். அதுக்கு மேலே தான் நமக்கு வந்துட்டு சில்க் கவுண்டர்ஸ் இருக்குது. நாங்கள் சில்க் கவுண்டர்ஸ் வந்தாச்சு. சில்க் கவுண்டர் வந்தோடனே வந்து என்ன மாதிரி சாரீஸ் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு சுத்தமாகவே வந்து ஐடியா இல்லை, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. அதே நவீன் வந்து செலெக்ஷனில் வந்து உட்காந்துட்டாரு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் எனக்கு ஐடியா சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். 5th மந்த்து தானே வந்து சாரீஸ் வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் எங்கள் மைண்ட் செட்டில் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவும் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 15K to 20Kல பட்ஜெட்டில் பார்க்கலான்றது தான் எங்கள் பிளான். அதை எங்கள் மாமியாரும் அம்மாவும் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நவீனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ போடு, இதுதான் உனக்கு அழகாக இருக்கும்னு எனக்கு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஆக்சுவலி இந்த பேஸ்டல் கலர்ஸில் தான் எனக்கு வந்து சாரீ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆர்எம்கேவியில் கொஞ்சம் லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்த்தா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ லிமிட்டடாக இருந்தாலே வந்து நம்ம பிரெயினுக்கு கம்மியான வேலை கொடுக்கலான்னு தான் ஆர்எம்கேவி போனோம். பட் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால தான் அங்கே சூஸ் பண்ணேன். எனக்கு வந்துட்டு பிங்க் ஆர் ப்ளூ இதில் தான் வந்து எடுக்கணும்னு ரொம்ப ஆசை சாரீ. நவீன் வந்து லாவெண்டர் கலர்னே சொல்லிட்டு இருந்தார். இல்லை, நான் எனக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால நான் சாரீஸை வந்து அந்த கலரில் எடுத்தேன். என்னோடய சாரீஸ் எப்போயுமே எப்படி இருக்கும்னா வந்து இந்த பாக்ஸ் போட்டது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஒன்று ப்ளெயினாக இருக்கணும். சில்க் சாரியாக இருந்தால் ப்ளெயினாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். டிசைனே இல்லாமல் பார்டர் மட்டும் இருந்தால் அந்த வெரைட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதர் டிசைன்ஸ் உள்ள ஃபில்லிங்காக இருந்தாலும் பாக்ஸாக இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இருக்கணும், பார்க்குறதுக்கு எலகெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த ப்ளூ தான் வேணும்னு நான் நவீன்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னுட்டு எனக்கு அவங்க ட்ரை பண்ணியே காமிச்சாங்க எப்படி இருக்குது அப்படின்னுட்டு ட்ரை பண்ணி காமிச்சாங்க. ட்ரை பண்ணும்போதே எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து நவீன்ட்ட எனக்கு இது தான் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நவீனுக்கும் இது ஓகே அப்படின்னாங்க. அண்ட் தென் என்னோடய அம்மாட்டையும் மாமியார்கிட்டையும் வந்து காமிச்சிட்டு லைக் இது ஓகேவா அப்படின்னு காமிச்சப்போ நவீன் என்ன நினச்சாருன்னு தெரியல. திடீர்னு எனக்கு வந்து ஏன் நீ பிங்க்கையும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு பிங்க்கை மறுபடியும் எடுத்து இல்லை ஒரு தடவை வச்சு பார்க்கலாம், எனக்கு ஏதோ உனக்கு இந்த கலர் தான் சூட் ஆகும்னு தோணுது அப்படின்னுட்டு. ஆல்ரெடி நான் வந்து டீம் பாய், அவர் வந்து டீம் கேர்ள். ஸோ அதனால் அவர் வந்து பிங்க் அப்படின்றதில் இதாக இருந்தார். எனக்கு என்னென்னா ஓகே, இது வந்து நவீனோடைய சாய்ஸ் தான், கம்ப்ளீட்லி ஓகேன்றதை நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். நம்ம சாய்ஸ் வந்து எப்பயுமே வந்து 2வது சாய்ஸாகவே இருக்கட்டும். ஏன்னா நவீன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்றத என்னோடைய கான்செப்ட்டு. அதனால் அந்த சாரியை ட்ரை பண்ணி காமிக்க சொன்னேன். அதையும் வந்து ட்ரை பண்ணி காமிச்சாங்க. ஃபைனலாக நான் இந்த சாரியை தான் செலக்ட் பண்ணேன். என்னென்னா எனக்கு ப்ளூ தான் பிடிச்சிருந்தது. அண்ட் தென் நான் வந்து டீம் பாய் இல்லையா, ஸோ எனக்கு அந்த ப்ளூவை விட மனசே இல்லை. மறுபடியும் யோசிச்சுட்டே இருந்தேன், இதுவான்னுட்டு. பட் நவீன் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த பிங்க்கே நல்லாயிருக்குன்றனால நாங்கள் அந்த பிங்க்கே எடுத்துகிட்டு அவருக்கும் அதுக்கு மேட்சிங்காக உள்ள ஷேடில் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ டோட்டலாக பர்ச்சேசிங் முடிஞ்சது. அண்ட் இந்த பர்ச்சேசிங்கில் எங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்கள் பேபிக்காக நாங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு, அதோட ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணது வந்து பிங்க். பட் இது டீம் கேர்ளாக கூட இருக்கலாம், இல்லை பாயாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் வி ஆர் ஹாப்பி, அதுதான் இங்கே மேட்டர். இதே மாதிரி தான் அங்கே வச்சுருந்துச்சு.
பசியில் உழுந்துருக்கா லைட்டாக சாப்பிடுவேன் நான். எப்படி பிரியாணி வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி வீட்டிலையே சமைச்சு வச்சுட்டு இருந்தாலும் வெளியே வந்தோடனே எனக்கு வந்து ரொம்பவே பசி வந்துருச்சு. நான் வந்து வெளியில் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு நவீன்கிட்ட கேட்டேன். நவீன் வந்து நீயா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் மோஸ்ட்டாக வெளியே எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த வெளியே வந்தாலும் டயட்லேயே இருக்கிறப்ப எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷாப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இந்த ஜோனாஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இங்கே நமக்கு எல்லா வகையான ஃபுட்மே கிடைக்கும். இட்டாலியன், மலேசியன், கொரியன், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கியூசைனுடைய ஃபுட்ஸ் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. என்னென்னா வந்து இதில் உள்ள ஃபுட் எதுவுமே புரியலம்மா, என்னம்மா நீ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு அவங்க ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் இட்லிக்கு எங்கேயாவது கிடச்சா அங்கே கூட்டிகிட்டு போமான்னுட்டு. பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் மாமியார் அம்மா எல்லாம் ட்ரை பண்ண சொன்னேன். நான் யூஸ்வலாகவே நான், நவீன், என்னோடய சிஸ்டர் ரெகுலராக இங்கே வருவோம். தென் ஒரு தடவை எங்களோட ஆயாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அந்த வீடியோ ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அவங்க வந்து ஃபன் பண்ணது எல்லாமே. ஸோ கடைசியாக நான் வந்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். பட் சர்ப்ரைசிங்லி அவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஓ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இப்படியும் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க 2 பேருமே. நவீனும் நானும் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி ஃபுட்டாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நவீன் வந்து எல்லா மீட்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். பட் நான் வந்து பர்டிகுலராக சிக்கன் அது மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஃபிஷ் கூட எந்த ஒரு சீ ஃபுட்ஸுமே கூட நான் வந்து வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும்னுட்டு. அதனால் சிக்கனில் என்னென்ன இருக்கோ அது எல்லா வகையான எந்த கான்டினென்டல் ஃபுட்டாக இருந்தாலுமே அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி எங்கள் அம்மாவையும் மாமியாரையும் இன்றைக்கி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் இவங்களை ஃபாரின் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக இவங்க யோசிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட்டு அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு லைட்டாக வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரா ஸ்மெல் வரும். சிக்கன்லேயும் சரி எதுலேயுமே அந்த ரா ஸ்மெல் வரும். அது அவங்களுக்கு கம்பல்சரி பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்படி நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஷாப்பிங்கையும் முடிச்சு கிளம்பிட்டோம். இவ்வளோ தான் இந்த விலாகில். அண்ட் தென் என்னோடய சாரியோட ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னு ஆசைப்படுவீங்களா? இது வந்து சாரீ வந்து 17,000, 15,000 to 20,000னால 17,000 சம்திங் நாங்கள் எடுத்தோம். இதுக்கு நான் எப்படியெல்லாம் வந்து ஸ்டைலிங் பண்ணுவேன்றதை வந்து டீட்டெயிலிங்க நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நாளைக்கு என்னுடைய பேபி ஷவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் இதுக்கப்புறம் ரெகுலராக நிறையா வீடியோஸ் போடுவேன். அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். பாய், டாட்டா.